ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்தது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விபத்து சதியா தற்செயலா என்பது குறித்து துறைசார் நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஈரான் அசர்பைஜான் எல்லையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அனைத்திறப்பு விழாவில் பங்கேற்று திரும்பிய போது நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட அதிமுக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டது உலக அளவில் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் பழமையான அமெரிக்க தயாரிப்பு பெல் 212 ஹெலிகாப்டர். பெல் நிறுவனம் 1968ஆம் ஆண்டு இந்த ரக ஹெலிகாப்டர்களின் உற்பத்தியை தொடங்கிய நிலையில் 1998ஆம் ஆண்டோடு நிறுத்திக் கொண்டது. சுமார் 57 அடி நீளமும் 13 அடி உயரமும் கொண்ட இந்த ஹெலிகாப்டர் 1300 கிலோவாட் திறன் கொண்ட என்ஜினுடன் கூடிய 2 ரோட்டர்களை கொண்டது. ஒரு பைலட், 14 பயணிகள் என அதிகபட்சம் 15 பேருடன் 17,000 அடி உயரத்தில் 439 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்ட பெல் 212 ரகத்தில் மொத்தம் 10க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்களை ஈரான் ராணுவம் இயக்கி வருவதாக கூறப்படுகிறது. 1979ஆம் ஆண்டு அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் காரணமாக ஈரான் புதிய விமானங்களை வாங்க முடியாததால் ராணுவத்திற்கும் போக்குவரத்திற்கும் மிக பழமையான விமானங்களையே நம்பியிருக்கும் பரிதாப நிலையில் உள்ளது. உதிரி பாகங்கள் கூட கிடைக்காததால் இந்த பழைய விமானங்களையும் முறையாக பராமரிக்க முடியாமல் நாட்டின் அதிபரையே பறிகொடுத்து நிற்கிறது ஈரான். இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டரின் டிரான்ஸ்பாண்டர்களில் எந்த சிக்னலும் கிடைக்காததாலேயே விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடிக்கவே 16 மணி நேரம் ஆகிவிட்டதாக ஈரானுக்கு உதவிய துருக்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என ஈரான் தரப்பு கூறினாலும் இதில் இஸ்ரேலின் தொடர்பும் இருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுப்பப்படுகிறது. கடந்த மாதம் இஸ்ரேல் மீது திடீரென நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி நேரடியாக தாக்கியதோடு அணு ஆயுத தாக்குதல் நடத்தவும் தயங்க மாட்டோம் என பகிரங்கமாக எச்சரித்திருந்தார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி. இதனால் இஸ்ரேலும் அதன் கூட்டாளியான அமெரிக்காவும் சேர்ந்து சதியில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற யூகங்களும் வலம் வருகின்றன. இதுகுறித்து புளோரிடாவில் வசிக்கும் பைலட் அசோகனிடம் பேசினோம். இந்த விபத்து தற்செயலானது தானா? 100% நாம் அந்த முடிவுக்கு வந்துடலாமா? மலைப்பாங்கான பகுதிகளில் உயரமான மலை இருக்கிற இடத்துக்கு மேல ஃபாக் இருக்கும்போது ஹெலிகாப்டர் பறக்கும்போது ஜென்ரலி பைலட்ஸ் அந்த கிளவுட்ஸ் அவாய்ட் பண்ண கீழே வரலாம். அப்போ அந்த டெரைன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அவங்களுக்கு நார்மல் பிளைன் சர்ஃபேஸ்னா பரவாயில்ல. உலகத்துல வெறும் ஃபாகால மட்டுமே ஹெலிகாப்டர் ஃபேட்டல் கிராஷஸ் 29%. 100 ஹெலிகாப்டர் ஃபேட்டல் கிராஷ் நடந்ததுன்னா வெறும் ஃபாக் மட்டுமே அவ்வளவு காரணம். அப்போ ஹில்லி டெரைன் கம்பைன் பண்ண எனக்கு எவ்வளோன்னு தெரியல, அதிகபட்சம் இருக்கும். நீங்க நிறைய ஆக்சிடென்ட் இந்த பேட்டர்ல நடந்ததுனால, அதே சூழ்நிலை இருக்கிறதுனால அதிகபட்சமா உலகம் கருதிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இது வெதர் ரிலேட்டட் பியூர் ஆக்சிடென்ட் அப்படிங்கறத இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் ஒரு பிரசிடென்ட் கேரி பண்றாங்க அல்லது ஹையர் அபிஷியல் ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புள் எடுத்துட்டு போறாங்கன்னா கண்டிப்பா நல்ல கண்டிஷன்ல வச்சிருப்பாங்கிறது ஒரு யூகம். ஆனா ஹெலிகாப்டர்லயும் டெக்னிக்கல் ஃபால்ட் வந்திருக்கலாம். சதி திட்டமாக கூட ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான கேள்விகள். ஏன்னா அந்த கான்சிக்வன்சஸ் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கிறதுனால இப்படி ஒரு சந்தேகமும் முன்வைக்கப்படுது. அமெரிக்கா எடுத்த உடனே டிக்ளேர் பண்ணிடுச்சு, இந்த விபத்துக்கு அவங்க பொறுப்பு இல்லாத மாதிரி சொல்லிட்டாங்க. செனட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அமெரிக்கா இருக்காதுங்கிறதுல நானும் நம்புறேன். ஏன்னா ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட்டை போய் தாக்கனா அதனுடைய பின்விளைவுகள் உலக அளவுல எவ்வளவு இருக்குங்கிறது ஒரு வளர்ந்த நாட்டுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் இஸ்ரேலையும் பாக்குறேன். இஸ்ரேல் ஈராக் மேல ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு நாட்டுடைய ஒரு பிரீமியர், அதாவது ஒரு பிரசிடென்ட்டை போய் தாக்கி அவங்க முக்கியமான ஆட்களை கொன்னா அவங்களுடைய பின்விளைவுகளை தெரியாதவங்க அவங்களும் இல்லை. ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இந்த மாதிரி ஒரு விபத்து சதி திட்டமா இருக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. ஆனா நிச்சயமா சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இப்படி ஒரு சதி திட்டமா இருந்தா நிச்சயமா இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அங்க ஏதாவது ஒரு பாம்பு அடிச்ச மாதிரியோ அல்லது கீழே மிசைல் அட்டாக் ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமா இன்வெஸ்டிகேஷன்ல கண்டிப்பா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அது வெளிச்சத்துக்கு வந்துடும். நம்மளால மூடி மறைக்க முடியாது. தற்போது ஈரானின் உச்சபட்ச தலைவராக இருக்கும் அயத்தொல்லா அலி கமேனிக்கு பிறகு அந்த பதவிக்கு இப்ராஹிம் ரைசி வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது திடீர் மரணம் ஈரானின் உள்நாட்டு அரசியலிலும் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.